பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி மக்காவினுடைய பின் பகுதி, சஃபா மர்வா இருக்கக்கூடிய பகுதியில் நாம் இருக்கிறோம். காணக்கூடிய இந்த மலை ஷாபு அபூ தாலிப் கணவாய் என்பதாக சொல்வார். இஸ்லாமிய வரலாற்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அழைப்பு பணியை செய்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு கட்டத்துல அந்த மக்காவாசிகள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் நாம் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆதலால் அவர் கொள்கைக்குள்ளாக மக்கள் கூட்டம் கூட்டமாக, பெண்கள் ஆண்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறார்கள். இதற்கு நாம் ஒரு அணையாக நாம் தடுக்க வேண்டுமையானால் முஹம்மதையும் அவரை சார்ந்தவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஊர் பரிஷ்காரம், ஊரை விட்டு நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதாக இந்த கணவாய் பகுதியில் தான் ரசூலுல்லாஹ்வை 3 வருட காலம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சொல்லால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு கொடுமைகள், எந்த கண் கொண்டும் பார்க்க முடியாத கொடுமைகளை நபியும் நபித்தோழர்களும் 3 வருட காலம், காசு இருந்தாலும் எந்த பொருளும் கிடைக்காது, யாரோடையும் பழகவும் முடியாது, யாரிடத்திலும் பெண் எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. காரணம், ஒட்டுமொத்தமாக நபியையும் நபித்தோழர்களையும் முழுமையாக இந்த கணவாயில் என்ன செய்தார்கள்? இறை மறுப்பாளர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு கட்டத்துல அதே இறை மறுப்பாளர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் படக்கூடிய அந்த கஷ்டம். ஆனால் நபியோ நபித்தோழர்களோ மனம் தளரவே இல்லை. அத்தனை கொடுமை இழைத்த பொழுதும் கூட அவர்கள் மனம் தளராமல் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். கொடுமைகளை இழைத்த இறை மறுப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நபியும் நபித்தோழர்களும் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அவர்களே இறக்கப்படுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் படக்கூடிய அந்த தூதரினுடைய தோழர்களும் அந்த குழந்தைகளும் பாலுக்காக கதறக்கூடிய அந்த கதறலை பார்த்து அந்த இறை மறுப்பாளர்களே இறக்கப்பட்டு அவர்களே எழுதிய ஒப்பந்தத்தை அவர்களே என்ன செய்தார்களே ஆனால் மக்காவில் கிழித்து எறிந்தார்கள்.